ஹை ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸிங் சிபிஆர் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மந்த்லி சிபிஆர். ஸோ நம்ம சோஃபார் சிபிஆர் பற்றின டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ சிபிஆர் இண்டிகேட்டரில் ஆக்சுவலாக ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி சிபிஆர் அண்ட் தென் வீக்லி சிபிஆர் and then monthly CPR. ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த 3 வெரைட்டிஸை வச்சு நம்ம எப்படி நம்ம ட்ரேடிங் ஸ்டைலை பிரிச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் தென் ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைம் ஃப்ரேம்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிபிஆரில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ மந்த்லி சிபிஆர், வீக்லி சிபிஆர் அண்ட் டெய்லி சிபிஆர். இந்த மந்த்லி சிபிஆரை நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு டைம் ஃப்ரேம்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மந்த்லி சிபிஆரை நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்சர்வேட்டிவ் ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக டெய்லி சார்ட்டில் மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஹோல்டிங் பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபாக ஒரு 20-21 ட்ரேடிங் டேஸ் வரும். ஸோ அந்த 20-21 ட்ரேடிங் டேஸ் வரைக்கும் அந்த மாதத்துக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம், மந்த்லி எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 75 மினிட்ஸ் அப்படின்னா அவர்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக நம்ம இந்தியன் மார்க்கெட் 6 hours 15 minutes ஓப்பனில் இருக்கும். இதை நம்ம ஈக்குவலாக பிரித்தோம் அப்படின்னா 75 மினிட்ஸ் கேண்டில் வரும். ஸோ சில பேர் 75 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நார்மல் அவர்லி கேண்டில் 60 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அவர்லி கேண்டில் யூஸ் பண்ணாலும் அது கரெக்டு தான், 75 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்விங் ட்ரேடிங். இப்போது இந்த கன்சர்வேட்டிவ் ஸ்விங் ட்ரேடிங் என்ன அப்படின்னா சில பேருக்கு டெய்லியும் மார்க்கெட் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. அண்ட் சம்டைம்ஸ் சில ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபோனை சப்மிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் அவங்களால ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியாது, சார்ட்ஸை பார்க்க முடியாது, பொசிஷன்ஸையும் மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸுக்கு இந்த கன்சர்வேட்டிவ் ஸ்விங் ட்ரேடிங் செட் ஆகும். சில பேருக்கு ஒரு 1 hour ஒன்ஸ் இல்லைனா 2 hour ஒன்ஸ் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு டைம் இருக்கும். அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அவங்களால ஒரு 1 hour 2 hour மார்க்கெட்டை ட்ராக் பண்ண முடியும். அவங்க அக்ரெசிவ் ஸ்விங் ட்ரேடிங் வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணி அவர்லி சார்ட்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வாரம் மட்டும்தான். இப்போது மந்த்லி சிபிஆர் உங்களுக்கு அந்த மாதத்துக்கான ட்ரெண்டை சொல்லும், அண்ட் வீக்லி சிபிஆர் அந்த வாரத்துக்கான ட்ரெண்டை உங்களுக்கு சொல்லும், அண்ட் டெய்லி சிபிஆர் அந்த பர்டிகுலர் டேக்கான ட்ரெண்டை உங்களுக்கு சொல்லும். இப்போ நீங்கள் டெய்லி சிபிஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 minutes சார்ட் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அது டே ட்ரேடிங்க்கு நீங்கள் பண்ணுவீங்க, அண்ட் அதோட ஹோல்டிங் பீரியட் அந்த பர்டிகுலர் டே மட்டும்தான். ஸோ இதுதான் நம்ம டைம் ஃப்ரேம்ஸுடைய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ நீங்கள் கன்சர்வேட்டிவ் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா, இல்லைனா அக்ரெசிவ் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா, இல்லைனா டே ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிபிஆரையும் யூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் ஃப்ரேம்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதோட ஹோல்டிங் பீரியட் பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ 30 டேஸ்க்கு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் மந்த்லி சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணும்போது. அண்ட் 1 வீக்குக்கு அந்த 5 ட்ரேடிங் டேஸ், மண்டே டு ஃப்ரைடே, அந்த 5 டேஸ் மட்டும்தான் நீங்கள் ஹோல்டு பண்ணணும் இன்கேஸ் வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணுறீங்கன்னா. அண்ட் டெய்லி சிபிஆர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கே நீங்கள் பொசிஷனை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டைம் ஃப்ரேம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்ணி எப்படி கன்சர்வேட்டிவ் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ மந்த்லி சிபிஆர் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது எப்படி கேண்டில்ஸோட பொசிஷன் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மந்த்லி சிபிஆருக்கு மேலே அது எங்கே வேணால் இருக்கலாம். மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருக்கலாம், இல்லைனா R1க்கு மேலே இருக்கலாம், R2க்கு மேலே இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது புல்லிஷ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய ஃபுல் பொசிஷன் சைஸிங்கை நீங்கள் போடலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேபிட்டல் ஒரு 1 lakh ரூபி அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அப்போ நீங்க ஒரு 75,000க்கு மேல நீங்க பொசிஷன் எடுத்துக்கலாம். 100% கேபிட்டல் டிப்ளாய் பண்ணி கூட நீங்க பொசிஷன் எடுக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு செட்டப்பா இருக்கணும். மந்த்லி சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மந்த்லி சிபிஆர் கீழே இருக்கணும். அந்த பிலோ அப்படின்னா அது மந்த்லி சிபிஆர் கீழே இருக்கலாம், மந்த்லி S1க்கு கீழே இருக்கலாம், மந்த்லி S2, மந்த்லி S3க்கு கீழே கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது பேரிஷா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா ஒரு ஃபுல் பொசிஷன் சைசிங் எடுக்கலாம். உங்களுடைய கேபிட்டல் 1 lakh எக்ஸாம்பிள் அப்படின்னா 75,000க்கு மேல நீங்க பொசிஷன் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா கேண்டில்ஸ் வந்து மந்த்லி சிபிஆருக்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, உள்ள இருக்கு, இன்சைடு மந்த்லி சிபிஆர் அப்படின்னா அது நோ கிளியர் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நம்ம ட்ரேடே எடுக்க கூடாது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சினாரியோ தான் நான் உங்களுக்கு போன ஸ்லைட்ல காமிச்சேன். ஸோ மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம தைரியமா லாங் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சம் கேசஸ்ல R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட் கேண்டில்ஸ் வந்து மந்த்லி R1க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் மந்த்லி R2க்கு மேலே கேண்டில்ஸ் போனா கூட நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ மூணு இடத்துல தான் நம்ம லாங்கும் எடுக்க போறோம், ஷார்ட்டும் எடுக்க போறோம். ஸோ மந்த்லி சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நீங்க லாங் எடுக்கலாம். அண்ட் மந்த்லி R1, ஸோ மந்த்லி R1 ப்ரீவியஸ் மந்த் ஹை, இதுக்கு மேலே கேண்டில்ஸ் போனாலும் நம்ம லாங் எடுக்கலாம். அண்ட் தென் மந்த்லி R2 இதுக்கு மேலே போனாலும் நம்ம லாங் எடுக்கலாம். ஜென்ரலா மந்த்லி R3க்கு மேலே மார்க்கெட்டு போகாது. அப்படியே போனாலும் நீங்க பொசிஷனை நல்லா குறைச்சிட்டு தான் எடுக்கணும். ஸோ ஜென்ரலா இந்த 3 இடத்துல லாங் எடுக்கிறது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் அதே மாதிரி மந்த்லி சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் வரும்போது இல்லைன்னா மந்த்லி சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போது நம்ம தைரியமா ஷார்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி மந்த்லி S1 அண்ட் ப்ரீவியஸ் மந்த் லோ இதை பிரேக் பண்ணும்போது இதுல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நம்ம ஷார்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி மந்த்லி S2 இதை பிரேக் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் எடுக்கலாம். ஸோ இந்த 3 சினாரியோஸ்ல நம்ம ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ சம் கேசஸ்ல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் மந்த்லி சிபிஆர் அண்ட் R1 உள்ள இருக்கும். இது வந்து மந்த்லி R1 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மந்த்லி சிபிஆர் அண்ட் மந்த்லி S1 இதுக்கு இடையில இருக்கும். அப்போ ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். அதே மாதிரி இன்சைடு சிபிஆர் இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேக்சிமம் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ இந்த சிபிஆர் அட்ராக்ட் கேண்டில் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தோம். அது மந்த்லி சிபிஆருக்கு கூட நடக்கலாம். ஸோ சம் கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா மந்த்லி S1ல இருந்து ரிவர்ஸ் ஆகி மந்த்லி சிபிஆர் வரைக்கும் நமக்கு வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம், மந்த்லி சிபிஆரை டார்கெட்டா வச்சுக்கலாம். அதே மாதிரி மந்த்லி R1ல ரிவர்சல் நடக்கலாம், மந்த்லி சிபிஆர் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த ரிவர்சல்ல நம்ம ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இங்க ஷார்ட் பண்ணிட்டு இங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து நம்ம லாங் எடுத்துட்டு சிபிஆரை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம் கேசஸ் மந்த்லிலையும் உங்களுக்கு மந்த்லியில மேக்ஸிமம் வெர்ஜின் சிபிஆர் வராது. அப்படி வந்ததுன்னா நீங்க ஸ்டில் மந்த்லி வெர்ஜின் சிபிஆர் கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த சினாரியோஸ் நான் எதுக்காக சொல்றேன்னா உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த சினாரியோஸ் சொன்னேன். ஸோ இது நீங்க பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகலாம். ஸோ என்ட்ரி மந்த்லி சிபிஆர் பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு மந்த்லி சிபிஆர் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த மந்த்லி சிபிஆர்ல நமக்கு ஒரு புல் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம்.
ஸ்டாப் லாஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி சிபிஆருக்கு கீழே ஒரு பேர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வரணும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து மந்த்லி சிபிஆருக்கு கீழே. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முந்தின ஸ்லைட்ல நான் சொன்னேன், சிபிஆர்ல மட்டும்தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும்னு கிடையாது. நீங்க R1 R2ல கூட என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நான் இதுக்கு முந்தின ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிபிஆருக்கு மேல கேண்டில் வந்துச்சுன்னா லாங் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் வந்து சிபிஆருக்கு கீழே. சப்போஸ் R1க்கு மேல கேண்டில் போச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம், R1க்கு கீழே ஸ்டாப் லாஸ். சம் கேசஸ் R2க்கு மேல கேண்டில் போச்சுன்னா லாங் எடுக்கலாம், R2க்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு தனியா எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ சிபிஆருக்கு மேல போனாலும் லாங் எடுக்கலாம், R1க்கு மேல லாங் போனாலும் லாங் எடுக்கலாம், R2க்கு மேல போனாலும் லாங் எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இப்படி தான் நம்ம பிளான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மந்த் பாருங்க. இப்போ இது வந்து கோட்டாக் மஹேந்திரா பேங்க் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கோட்டாக் மஹேந்திரா பேங்க். இதோட டைம் ஃப்ரேம் வந்து டெய்லி சார்ட் அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி சிபிஆர். ஸோ இது எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த், செப்டம்பர் 2021. ஸோ செப்டம்பர் 2021 கோட்டாக் மஹிந்திரா பேங்க் எக்ஸாம்பிள் பாருங்க. நமக்கு நேரோ சிபிஆரா இருக்கு. அப்போ நேரோ சிபிஆரா இருந்தா என்ன அர்த்தம்? அந்த மாசமே ட்ரெண்டிங்கா இருக்க போகுது. மந்த்லி சிபிஆர் நேரோவா இருந்ததுன்னா அந்த மாசமே ட்ரெண்டிங்கா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அண்ட் நம்மளோட என்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஒரு புல் கேண்டில் சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்தா லாங் போகலாம். ஸ்டாப் லாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பேர் கேண்டில் சிபிஆருக்கு கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பேர் கேண்டில் சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் நம்ம ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆகணும். இப்போ சம் கேசஸ்ல ஒரு பேர் கேண்டில் வந்து இப்படி ரிஜெக்ஷனா ஃபார்ம் பண்ணும். அப்போ நம்ம எக்ஸிட் ஆக தேவையில்லை. பேர் கேண்டிலோட க்ளோஸ் கீழே வந்தாதான் நம்ம எக்ஸிட் ஆகணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வைக்கல, ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆகல. அப்போ நீங்க எங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம்? கண்டிப்பா நீங்க இந்த புல் கேண்டில்ல நீங்க லாங் எடுத்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா R1 பிரேக் அவுட்ல லாங் எடுத்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு சினாரியிலையுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அந்த மாசமே ட்ரெண்டிங்கா மூவ் ஆனதை உங்களால பார்க்க முடியுது. ஸோ சிபிஆர்ல இருந்து R1 பிரேக் பண்ணிருச்சு, R2 பிரேக் ஆயிடுச்சு, அண்ட் R3யும் பிரேக் ஆகி R4 டார்கெட் வரைக்கும் உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த என்டையர் மந்த் உங்களுக்கு ட்ரெண்டிங் டே. ஸோ நீங்க டெய்லி சார்ட் மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்ணி கம்ஃபர்டபுளா ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்விங் ட்ரேட் எடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம். அடுத்தது வந்து பேரிஷ் என்ட்ரி. இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சிபிஆருக்கு கீழே வந்தா ஷார்ட் பண்ணலாம், S1க்கு கீழே வந்தாலும் ஷார்ட் பண்ணலாம், S2க்கு கீழே வந்தாலும் ஷார்ட் பண்ணலாம். அது ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம். சிபிஆருக்கு கீழேயும் ஷார்ட் பண்ணலாம், S1க்கு கீழேயும் ஷார்ட் பண்ணலாம், S2க்கு கீழேயும் ஷார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லாங்குக்கு கோட்டாக் மஹிந்திரா பேங்க் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அடுத்து ஷார்ட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அப்போ ஷார்ட்டுக்கு என்ட்ரி வந்து சிபிஆருக்கு கீழே, ஸ்டாப் லாஸ் ஒரு புல் கேண்டில் சிபிஆருக்கு மேலே வந்துச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா S1 தான் நமக்கு டார்கெட். எப்பவுமே பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் தான் நமக்கு டார்கெட். அதே மாதிரி லாங் நீங்க போகும்போதுமே பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு டார்கெட். நீங்க சிபிஆர்ல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா R1 தான் உங்களோட டார்கெட். R1 பிரேக் அவுட்ல லாங் எடுத்தீங்கன்னா R2 தான் உங்களுக்கு டார்கெட். ஸோ அடுத்தது அந்த பேரிஷ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மந்த் பாருங்க, இதுக்கு நான் எந்த சார்ட் எடுத்திருக்கிறேன்னா பர்ஜர் பெயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பர்ஜர் பெயிண்ட்ஸ் டெய்லி சார்ட், அதை வந்து நான் மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்றேன். ஸோ என்னோட ஷார்ட் என்ட்ரி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பாருங்க, நேரோ சிபிஆர். இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 3 லைனும் ஒரே லைனா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நேரோ சிபிஆர். இந்த நேரோ சிபிஆர்ல
எப்போ ஷார்ட் பண்ணலாம்? நமக்கு சிபிஆர்ல ஒரு பேர் கேண்டில் இப்படி வந்ததுன்னா அங்க ஷார்ட் பண்ணியிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு சிபிஆர் கிட்ட பேர் கேண்டில் ஃபார்ம் ஆகல. ஒரே கேண்டில் S1 கீழ வர பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 கேண்டில்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஷார்ட் கண்டிப்பாக எடுக்கலாம். அப்போ S1ல நீங்க ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் S2 தான் உங்களோட டார்கெட். சில பேர் வந்து S1ல ஷார்ட் எடுக்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? S2 பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல ஷார்ட் எடுக்கலாம். ஆனா S2ல நீங்க ஷார்ட் எடுத்துருந்தீங்கன்னா இங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு புல் கேண்டில் S2க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் நீங்க வெளியே வரணும். ஆனா திரும்ப உங்களுக்கு ஒரு ஷார்ட் என்ட்ரி கிடைக்குது பாருங்க. இது வந்து திரும்ப ஒரு ஷார்ட் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு நீங்க பயப்படக்கூடாது. திரும்ப ரீஎன்ட்ரி கிடைச்சதுன்னா கண்டிப்பா எடுக்கணும். அப்போ ரீஎன்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் S3 ஈஸியா ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கூட ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து ட்ரெயில் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க ட்ரெயில் பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே நியரஸ்ட் டார்கெட்ல ப்ராஃபிட் புக் பண்றது அட்வைசபிள். ஸோ அடுத்தது சைட்வேஸ் கிரைட்டீரியா. இப்போ சைட்வேஸ் கிரைட்டீரியால உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒய்டு சிபிஆரா இருக்கும். இப்போ புல்லிஷ் அண்ட் பேரிஷ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நேரோ சிபிஆர் தான் இருக்கும். இப்போ இதுலயே பார்த்தோம் சிபிஆர் வந்து நேரோவா இருக்கும். எக்ஸாம்பிள்லயுமே பாத்தீங்கன்னா நேரோ சிபிஆர் இருக்கும். ஆனா சைட்வேஸ் என்ட்ரி கிரைட்டீரியால எப்பவுமே ஒய்டு சிபிஆர் தான் இருக்கும். அண்ட் கேண்டில்ஸ் வந்து ஒன்னு சிபிஆர் இந்த சிபிஆருக்கும் R1க்கும் நடுவுல ட்ரேட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த சிபிஆருக்கும் S1க்கும் நடுவுல ட்ரேட் ஆகும். அதனால தான் நான் இங்க ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன், இங்க ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். சப்போஸ் கேண்டில் சிபிஆருக்கு மேல இருந்ததுன்னா சிபிஆர் அண்ட் R1க்கு உள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி சப்போஸ் ஒரு பேர் கேண்டில் சிபிஆர் கீழே இருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதனால தான் ரெண்டு என்ட்ரின்னு நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மார்ச் இதுக்கு வந்து நான் பாலிகேப் எடுத்திருக்கேன். ஸோ பாலிகேப் அப்படின்ற ஒரு கம்பெனி மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைனுக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி கேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு உள்ள தான் ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எடுக்கக்கூடாது. ஒய்டு சிபிஆரா இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் என்ட்ரி கொடுத்துருக்கு சிபிஆருக்கு மேல. ஆனா நெக்ஸ்ட் டேயே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிபிஆருக்கு உள்ள கேண்டில்ஸ் இருக்கும்போது நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி வைடு சிபிஆரா இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ இந்த லெசன்ல நம்ம மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. நமக்கு வந்து மந்த்லி சிபிஆருக்கு மேலே மேபி மந்த்லி சிபிஆருக்கு மேலே இல்லைனா R1க்கு மேலே R2க்கு மேலே இருந்தால் கூட லாங் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மந்த்லி சிபிஆருக்கு கீழே S1க்கு கீழே S2க்கு கீழே கூட நம்ம ஷார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து இன்சைடு சிபிஆர் மந்த்லி சிபிஆர் அண்ட் R1 அதுக்கப்புறம் மந்த்லி சிபிஆர் அண்ட் S1 இன்சைடு மந்த்லி சிபிஆர் இந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். அண்ட் மறந்துடாதீங்க இந்த பொசிஷன் சைசிங் மேண்டட்டரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அபவ் மந்த்லி சிபிஆர் அபவ் R1 அபவ் R2 பிலோ மந்த்லி சிபிஆர் பிலோ S1 பிலோ S2 இந்த ஃபுல் பொசிஷன் சைசிங் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன் கேஸ் மார்க்கெட் வந்து ரேஞ்ச்குள்ளே இருக்குது சிபிஆர் R1 சிபிஆர் S1 இன்சைட் மந்த்லி சிபிஆர் இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். இந்த பொசிஷன் சைசிங் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா லாஸ்ட் சாப்டர்ஸில் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மந்த்லி சிபிஆர் இஸ் வெரி வெரி சூட்டபிள் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஸ்விங் ட்ரேடிங். நான் வந்து ரொம்ப என்னால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது
அண்ட் நான் ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணணும், எனக்கு மார்க்கெட் வாலட்டாலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஃபீல் பண்ணுறவங்க மந்த்லி சிபிஆர் அண்ட் டெய்லி சார்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் நம்ம வந்து வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.